ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாம போன வீடியோல அன்ராப் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அன்ராப்னா அன்ராப் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் தென் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, பேக் பண்ண போறோம். அன்ராப் பண்ணதுனால நம்ம அன்ராப்ல வந்து அந்த இமேஜை நம்ம வந்து பேக் பண்ணி வெளியே ஒரு ஃபோல்டரா சேவ் பண்ண போறோம். அது எப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்க்கும் நமக்கு இந்த மாதிரி அன்ராப் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க பாருங்க. அது பார்க்க இந்த சைட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இந்த குச்சியும் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஹேண்டும் அதே மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை பேக் பண்ணும்போது இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸும் நம்ம பேக் பண்ண மாதிரி. ஓகேங்களா? அப்புறம் இந்த சிலிண்டர், அதாவது இந்த ஸ்பியர் ஒன் பண்ணிட்டோம்னா அப்புறம் இந்த ஸ்பியருக்கும் அது. அண்ட் தென் அயான்ல நம்ம இது ரெண்டும் வச்சாக்கணும். அண்ட் தென் இதையும் வைக்கணும், இதையும் பேக் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் வேற வேற ஷேப்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிலிண்டர் இருக்கும். இந்த சிலிண்டர் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கு. இதே ஷேப்ல மேல இருக்க சிலிண்டரும் இருக்குதா அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? மேல இங்கிட்ட ஒரு சிலிண்டர் இருக்கும். அப்படின்னா அது மட்டும் தனியா பண்ணுவோம், இதுவும் அதுவும் கரெக்டா அதே மாதிரி பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பேக் பண்ண இமேஜ காமிச்சோம்னா வெயிட் இது இப்ப பேக் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஷேடிங் ஷேடர் எடிட்டர். இப்ப பாருங்க, நம்ம ஷேடர் எடிட்டர் வந்தாச்சு. நான் இங்க வந்து ஒரு தனியா ஒரு டேப் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இதுல எனக்கு தெரிஞ்சு இந்த டேப் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஜாயிண்ட் ஏரியா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அந்த அன்ராப் பண்ண இமேஜ நம்ம காட்ட போறோம், இந்த சீன்ல அப்படியே காட்ட போறோம். ஸோ அதாவது நம்ம அன்ராப் பண்ணோம்ல, எப்படி சொல்றது பாத்தீங்கன்னா, அன்ராப் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி பாக்ஸ் ஷேப்ல அது வந்து இந்த இடத்துல நம்ம பேக் பண்ணும்போது காட்டும். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்றேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இந்த டேப வந்து இமேஜ் எடிட்டர், ஓகேங்களா, ஸோ அதுவா மாத்தணும். பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து யூவி எடிட்டர் இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் அயானை பேக் பண்றது எப்படி. பொதுவாகவே அயானை பேக் பண்றது கொஞ்சம் ரிஸ்கி அண்ட் டஃப்பும் கூட. டஃப்னு சொல்ல முடியாது, அயானுக்கு மட்டுமே தனியா ஒரு ஸ்டெப் இருக்கு பேக் பண்றதுக்குன்னே. ஸோ அந்த ஸ்டெப்ல தான் நம்ம இன்னைக்கு இந்த அயானை பேக் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த அயானை இது வந்து நம்ம கலர்ஸே கொடுக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெட்டீரியல்ஸ் கொடுத்து, அது எனக்கு தெரிஞ்சு ஊத்து கொடுத்தா நல்லா இருக்கும். அயானே நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். கன்ஃபியூஸ் இந்த மாதிரி சூழ்நிலைகள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேலேயும் மேலே இருக்குது, அது வரைக்கும். ஓகே, கண்ட்ரோல் பண்றதுக்கு லைட்டா ஜூம் தான் கரெக்டா வராது. ஸோ அதுவும் நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வுட் ஈஸி பேக் பண்றது. ஓகேங்களா? ஸோ நம்ம வளவளன்னு பேசிக்கிட்டே இல்லாம பேக்கிங் ஸ்டெப்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் இதை வந்து டேப் எடுத்து உள்ள போனீங்கன்னா இங்க காட்டுன்னு சொல்லி யூவி எடிட்டர். சாரி, ஓகேங்களா? இப்ப நமக்கு காட்டுது. ஓகேங்களா? இதுதான். ஸோ நம்ம அங்க பெருசு பண்ணி வச்சுக்கலாம். நல்ல பெருசா பெருசுல
ரைட் கிளிக் பண்ணிடாதீங்க, அப்புறம் அது அப்படியே போயிடும். எடுத்துட்டு இருக்கும் போதே ரைட் கிளிக் பண்ண. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா இமேஜ் கொஞ்சம் கிளியரா இருக்கு. இதை பாத்தீங்கன்னா இமேஜ் இல்லாட்டி அது நான் தான் ஜாயின். ஓகே, நமக்கு வந்து அயானுக்கு மட்டுமே இவ்வளவு பெரிய டெக்ஸ்சர். இதுல நீங்க வந்து ஒரே அதாவது ஏதாவது ஒரு அயானை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு இமேஜ் பிக்சர் ஆட் பண்ணுங்க. அப்புறம் எல்லா அயானுக்கும் அது ஆட் ஆகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த அயானுக்கு பிக்சர் கொடுத்த உடனே மறுபடியும் வந்து இந்த பிளஸ் கொடுத்துட்டு ஆட் மெட்டீரியல் கொடுத்து பண்ணல, இதுல ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இங்க இருக்குது. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ஈஸி. ஓகேங்களா, இது மறுபடியும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நம்ம அயானே கொடுத்துருக்கலாம் ஒரு மைன்ஸ். அந்த அதே மாதிரி உட்டுலயும் ஒண்ணு ஆட் பண்றேன். உட்டுல என்ன பாருங்க, உட்டுல இதுலயும் இல்ல, இது எதுலயுமே இல்ல. ஒரே ஒரு உட்டை செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் டெக்ஸ்சர் ஓகேங்களா ஆட் பண்ணிட்டு இப்ப பாருங்க எல்லாத்துலயும். ஓகே, ஸோ இதுதான் இப்படிதான். ஓகே, இப்ப புரிஞ்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்ண போறோம், இதை நம்ம பேக் பண்ண போறோம். அதுக்கு அயானை பொறுத்த வரைக்கும் பேக் பண்றது கஷ்டம்னு சொல்லிட்டேன், இதை நிறைய தாட்டி ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இதை நான் கொஞ்சம் வந்து தள்ளி வச்சுட்டேன். தள்ளி வச்சுக்கணும், ஒரு பிரச்சனை இல்லை. தென் இதை வந்து இந்த சைட்ல இங்க வச்சுக்கிறேன். அதே மாதிரி பண்ணிடுவோம். கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இதைய இந்த இமேஜ் பிக்சருக்கு கீழே வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நான் இந்த கேப்ஸ்ல காமிச்சிக்கிட்டு ஷிஃப்ட் நினைச்சு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா தெளிவா சொல்ல பாருங்க. நமக்கு வந்து பேக் பண்ணணும்னா சைக்கிள்ஸ் தான் பண்ணி ஆகும். ஓகேங்களா, ஸோ நான் வந்து அந்த ப்ராஜெக்ட் ஈவியில தான் செய்ய முழுக்க. ஸோ நம்ம ஈவியில தான் செய்ய போறோம், ஆனா பேக் பண்றதுக்கு மட்டும் சைக்கிள்ஸ். ஓகேங்களா, சாம்பிளிங்ல வியூ போர்ட்ல சாம்பிள்ஸ் 10 வச்சுக்கோங்க. அது கீழே ரெண்டர்லயும் சாம்பிள்ஸ் இருக்கும், அதுவும் 10 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா அப்பதான் வந்து நிறைய டைம் எடுக்காது பேக் பண்ணும்போது. ஓகேங்களா, அப்ப குவாலிட்டி கம்மி ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஆகாது. ஓகே, அடுத்து கீழே பாத்தீங்கன்னா நமக்கு பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல டிஃப்யூஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மொத்தமா அயானுக்கு மட்டுமே 4 பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பேசிக்கலி இந்த மாதிரி உட்டு டெக்ஸ்சருக்கு 3 இமேஜ் தான் நம்ம பேக் பண்ணுவோம். ஒண்ணு டிஃப்யூஸ் நார்மலான கலர், அதாவது இந்த பேஸ் கலர், டிஃப்யூஸ் ஃபார் பேஸ் கலர். ரஃப்னஸ் உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கு. அண்ட் தென் நார்மல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் கலர்ல இருக்கும். நீங்க வந்து ஸ்கெட்ச் ஃபேப் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து நமக்கு பிங்க் கலர்ல ஒரு டெக்ஸ்சர் வந்துருக்கும். ஸோ அது வந்து நார்மல் டெக்ஸ்சர். ஓகேங்களா, ஐ மீன் இதுலயும் நார்மல் இருக்கும், இதோ இங்க கடைசியா இருக்கு. ஓகேங்களா, ஸோ நீங்க வந்து இப்ப இமேஜ் பிக்சர்ல நியூ இமேஜ் கிளிக் பண்ணி ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டார்டிங்ல புட்டுக்கு போயிருக்கோம். இப்போ போய் ரெட்டும் நியூ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பாத்தீங்கன்னா நம்ம வந்து அயானுக்காகவே மெட்டீரியல்ஸ் மட்டும் அதிகப்படுத்தி வச்சிருக்கோம். எந்த டெக்ஸ்சருக்குமே நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், அயானுக்கு மட்டும்தான் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால்தான் அயானுக்கு டிஃப்யூஸ், ரஃப்னஸ், நார்மல், அதை தாண்டி எமிஷன் ஒண்ணு இருக்கும். அது என்னன்னா எமிஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஷார்ட் ஃபார்ம் எமிட். ஓகேங்களா, ஸோ அதுவும் ஒண்ணு பேக் பண்ணுவோம். அதுதான் நமக்கு வர மெட்டாலிக். ஓகேங்களா, மெட்டாலிக் பிக்சர். அது அந்த மெட்டீரியல் ஐ மீன் என்னது எமிட் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்ல டிஃப்யூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டிஃப்யூஸ் பண்ணும்போது மட்டும், அதாவது அயானுக்கு, அதாவது டிஃப்யூஸ்னாலே
மெட்டாலிக் இருக்கவே கூடாது. ஸோ இதோட வேல்யூவை நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி இந்த 2 நம்பர் தள்ளிட்டு அதில் நம்ம 0.9 கூட வச்சுக்கலாம். தப்பே இல்லை, இவ்வளோ இருக்கா? ஸோ இது நம்ம அப்படியே குறைச்சி 0 பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா டிஃப்யூஸை பொறுத்த வரைக்கும் அது பேஸ் கலர் இருக்குது. ஓகேங்களா? டிஃப்யூஸை பொறுத்த வரைக்கும் அது பேஸ் கலர் வந்து, ஸோ பேஸ் கலரை நம்ம எடுக்கணும். அதுக்கு நம்ம வந்து அடுத்து சொல்ல வந்துட்டேன், இந்த டைரக்ட் இன்டைரக்ட் அது ரெண்டுத்தையும் அதாவது அன்செக் பண்ணிடணும். இந்த மாதிரி தான் இருக்கும், செக்ல இருக்கும், அன்செக் பண்ணிடணும். ஓகேங்களா? அடுத்து அவ்வளவுதான். இப்போ வந்து நம்ம பிரேக் கொடுத்துடலாம். நமக்கு கீழே இங்க லோட் ஆயிட்டு இங்க காட்டியிருக்கு பாத்தீங்களா? டெக்ஸ்சர் இந்த மாதிரி ஒயிட்டா காட்டணும். இங்க எப்படி இருக்கோ அதே மாதிரி காட்டணும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து அப்புறம் இந்த நோடு எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த நோடுன்னு கேட்டீங்கன்னா யூஸ் ஆகும். ஆடான்ஸ்ல நோடு ரேங்குலர் இந்த நோடு வந்து இந்த ஆடான வந்து அந்த ஆடான எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி இமேஜ் கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இல்லாட்டி நீங்க Alt Shift S கிளிக் பண்ணீங்கன்னா கூட சேவ் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த அயான் டெக்ஸ்சர் மட்டும்தான் உங்களுக்கு காட்டுவேன். மற்ற எல்லாத்தையும் நான் டக்குன்னு பண்ணிடுவேன். அதாவது வீடியோவை ஸ்பீட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அயான் போட்டுக்கிறேன். அது டிஃப்யூஷன்றதுனால டி போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஷிஃப்ட் பிடிச்சி டி. அண்ட் தென் இப்போ வந்து ஸ்பேஸ் பார் அமைக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நேம் வந்து கரெக்டாக கொடுங்க. அப்போதான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து நம்மளால அந்த இமேஜை கரெக்டாக எடுக்க முடியும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நேம் வந்து கரெக்டாக கொடுங்க. தெரிஞ்சு இந்த ஓவர் கேபிட்டலில் போட்டால் 10 மாதிரி இருக்கு, வேணாம் ஸ்மால்லே போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ சேவ் இமேஜஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் டிஃப்யூஸ்க்கு மட்டும்தான் RGB வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த மெட்டாலிக்கை நம்ம ஃபுல்லாக ஏற்றிக்கலாம். சொன்னேன் டிஃப்யூஸ்க்கு மெட்டாலிக் இருக்கவே கூடாது. ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாக ஏற்றிக்கலாம். இவ்வளோ வச்சா ஒரு மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக வச்சு நல்லா இருக்குமோன்னு லுக்கு இன்னும் கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு. ஃபுல்லாகவே வச்சிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மெட்டாலிக்கு ஒரு நோடு ஆட் பண்ணோம். என்ன நோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் சொன்னல கலர் ஸ்பேஸில் டிஃப்யூஸ்க்கு மட்டும்தான் RGB, மற்ற எல்லாத்துக்குமே நான் கலர். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எமிட்னு இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எமிட் தான் நமக்கு இந்த மெட்டாலிக் டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லுக்கு நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் இப்படி வச்சுக்கிறேன். அப்புறம் நான் கலர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்கள் பேக் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். டிஃப்யூஷன் எமிட்டு, அப்புறம் ரஃப்னஸ் ஃபுல்லாக இருக்குது. ஓகே, கரெக்டாக வச்சாச்சு. ஆனால் நமக்கு வந்து RGBன்னு ஒரு நோடு ஆட் பண்ணுவோம். அதுக்கு மெட்டாலிக் மட்டும், அதாவது நமக்கு அந்த மாதிரி மெட்டாலிக் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும்னா அதுக்கு மட்டுமே நம்ம இந்த மாதிரி RGB அப்படின்ற ஒரு நோடு ஆட் பண்ணி அதுக்கு மெட்டாலிக் ஆட் பண்ணி இப்போ வந்து நம்மளோட அந்த RGBயில் இருக்கிற அந்த இதை மாற்றும் போது நமக்கு அங்கே அயானோட இது மாறும். எப்படி நம்ம இங்கே மெட்டாலிக்கில் மாற்றணுமோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கண்ட்ரோலு ஷிஃப்ட்டை பிடிச்சி இதை கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது இருங்க, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சி இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் பிரின்சிபல் BSDF கடைசியாக ஒரு இதில் ஜாயிண்டாக இருக்கும்ல, அது வந்து இதோட ஜாயிண்டாக இருக்கும்.
ஸோ அதுக்கு தான் நம்ம அந்த வந்து நோட் ரேங்குலர் அப்படின்ற ஒரு நோடை ஆட் பண்ணுறோம். ஐ மீன் நோட்னே வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேக் கொடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து கேட்பீங்க இந்த மெட்டாலிக்கு இந்த இமேஜ் ஸ்ட்ரக்சரோடய ஆட் பண்ணிக்கலாமேன்ட்டு. ஆனால் அது பண்ணக்கூடாது, ஏன்னா அது இமேஜ் ஸ்ட்ரக்சர், இது RGB. ஓகேங்களா? ஸோ நிறைய வித்தியாசம் இருக்குது. ஐ மீன் இமேஜ் ஸ்ட்ரக்சரில் கலர்ஸ் இருக்காது, இதில் கலர்ஸ் இருக்கு. அட்ஜஸ்டபிள் வேல்யூ இருக்கும். ஸோ அதையும் கனெக்ட் பண்ணணும். சிம்பிளாக நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், அங்கேருந்து இழுத்துட்டு வருவோம். ஒன்றும் வேண்டாம், கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து நோட் ரேங்குலர் அப்படின்ற ஆடானை எனபிள் பண்ணணும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ண பிறகு ஃபுல்லாக ஒயிட் ஆயிரும், டெக்ஸ்சர்லாம் போயிடும். பயப்பட வேண்டாம், இப்படி தான் இருக்கணும். சொல்லப்போனால் இப்படி இந்த மாதிரி வந்த பிறகு தான் நீங்கள் பேக்கே பண்ணணும் சொல்லப்போனால். ஓகேங்களா? அப்புறம் நான் கலரு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண பிறகு பேக் கொடுக்கும். இப்போ நமக்கு இங்கே ஒயிட்டாக இருக்கிற மாதிரி அங்கேயும் ஒயிட்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒயிட்டாக தான் இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து நம்ம இதை கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இனிமேல் அதை எங்கே வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது கண்ட்ரோல் ஷிஃப்ட்டை பிடிச்சி எங்கே வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இப்போ வந்து இமேஜை சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இமேஜ் வந்து இது வந்து எமிட்ன்றதுனால நான் வந்து டிக்கு பதிலாக போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஷிஃப்ட்டை பிடிச்சி போட்டுக்கிறேன். ஏன்னா நேம் கூட நீங்கள் ஒவ்வொரு தாட்டியும் டைப் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. டைப் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் அந்த இமேஜ் எடுக்கும்போது நம்ம இதுக்கு என்ன நேம் கொடுத்தோம் அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்மளால அந்த இமேஜ் கரெக்டாக எடுக்க முடியும். இந்த ஆப்ஜெக்ட் நம்ம இந்த நேம் கொடுத்தோம் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நேம் கொடுப்போம். ஸோ மெட்டாலிக் நம்ம இந்த மாதிரி இமேஜ் பேக் பண்ண உடனே RGBயோட வேலை இனிமேல் இல்லை. ஸோ அதனால RGBயை தூக்கிடலாம். இப்போ மறுபடியும் பிரின்சிபல் BSDF கனெக்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் நான் கலர் மாற்றணுமான்னு கேட்டால் இல்லை, நான் கலர்லேயே தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ரெண்டு இமேஜ் தான், ரஃப்னஸ், நார்மல். இது ரெண்டு மட்டும்தான். ரஃப்னஸ்ல ஒரு பேக். நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும்தான் லைட்டாக நிறைய ஃபார்முலேட்டர்ஸ் அண்ட் லாஸ்ட் ரெண்டு ரொம்ப ஈஸி. நீங்கள் பண்ண பேக் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ரஃப்னஸ்ன்றதுனால ஈக்கு பதிலாக 6 போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அவ்வளோதான். ரஃப்னஸுக்கு இமேஜ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் நோடு. இப்போ நீங்கள் வந்து ஸ்கெட்ச் ஃபேப்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும், பிங்க் கலரில் வந்துருக்கும் டெக்ஸ்டர்ஸு அதில் இருக்கும். ஸோ அதுக்காக ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும் சொல்லப்போனால். ஓகே, இது வந்து நார்மல்ன்றதுனால நான் என்ன கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். D ஃபார் டிஃப்யூஸ், E ஃபார் எமிஷன், R ஃபார் ரஃப்னஸ், N ஃபார் நார்மல். இது எல்லாமே பிரின்சிபல் BSDFல இருக்கும். ஓகேங்களா? எமிஷன்றது மெட்டாலிக்கோட கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எல்லா இமேஜையும் பேக் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த நோடு இல்லாமலேயே, அதாவது இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா நமக்கு சில டைம் லேக் ஆகவோ ஹேங் ஆகவோ வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இமேஜ் செக்ஷன்ல இந்த மாதிரி 4 இமேஜ் மெட்டாலிக்குன்ற மட்டுமே 4 இமேஜ் புக் பண்ணுவோம். இது எல்லாத்தையும் பிடிச்சி செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிங்கன்னா நமக்கு மேலே இருக்கிற ஆப்ஜெக்டோட மெட்டாலிக்கும் டெலிட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மேலே இங்கே ராங் வந்துருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐ மீன் கேன்சல். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட இது மட்டும் போயிட்டு புதுசாக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜ் ஸ்ட்ரக்சர் ஆட் பண்ண மறுபடியும் ஐ மீன் இருங்க, நான் வந்து இமேஜ் ஸ்ட்ரக்சருக்கு பதிலாக யூடியூப்ல ஒரு ஷார்ட் கட் பார்த்தேன். அது ஒர்க் ஆகுதான் உங்களுக்கு தட்டி பார்த்தலாம். என்ன ஷார்ட் கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலு ஷிஃப்ட் டீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த 3 இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா வருமாமா கரெக்டாக அதுவே அசைன் ஆகிடும். பட் ஆகலை, நோ மேட்சிங் அப்படின்றது. ஒருவேளை ஆல்ட் ஷிஃப்ட் டீ எதுவுமே ஒர்க் ஆகலை. சரி ஓகே விடுங்க, நம்ம இமேஜ் ஸ்ட்ரக்சரே போட்டுக்கலாம். ஒருவேளை இது ஓல்டு வெர்ஷன் இருந்துச்சுனால அப்படி இருக்கலாமோ என்னமோ தெரில. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தென் ஒவ்வொரு தாட்டியும் நீங்கள் இந்த மாதிரி இமேஜ் ஸ்ட்ரக்சர் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தமாக 4 இமேஜ் பேக் பண்ணிப்போம். ஸோ 4 இமேஜ் ஸ்ட்ரக்சர் நமக்கு வேணும். ஓகே, இப்போ 4 இமேஜ் ஸ்ட்ரக்சர்
இப்போ இந்த 4 செலக்ட் பண்ணி கொஞ்சம் தூக்கி வச்சுக்கிறேன், ஏன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் டி ஃபார் பேஸ் கலர், அதாவது டிஃப்யூஸ் ஃபார் பேஸ் கலர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கீழே இருந்து போகலாம். நார்மல் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ நார்மலில் வந்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் அந்த இது. ஸோ பிங்க் கலரில் இருக்குன்னா அதோட ஜாயிண்ட் ஆகாது, டெக்ஸ்சரும் தெரியாது. ஸோ அதனால பம்ப் நோட் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்புறம் அங்கே கீழே இருக்க பிங்க் அந்த நார்மலில் செலக்ட் போட்டுறக்கூடாது, ஏன்னா அப்பைக்கும் இமேஜ் டெக்ஸ்சர் தெரியாது, ஏன்னா அது எல்லோ, இது வந்து பர்பிள் இல்லை. ஸோ அந்த மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஃப்னஸோட நார்மல் கனெக்ட் பண்ணியாச்சு, ரஃப்னஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம எமிட்னு ஒன்று பண்ணோம், அது வந்து மெட்டாலிக். ஸோ மெட்டாலிக் போது கனெக்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அயானுக்கு மட்டுமே 3 இமேஜ் பேக் பண்ணணும். அண்ட் தென் வுட்டுக்கு வந்து மற்ற எல்லாத்துக்குமே அயானுக்கு 4 இமேஜ் பேக் பண்ணோம். வுட்டுக்கு மற்ற கலர்ஸ்க்குலாம் நம்ம வந்து 3 இமேஜ் பேக் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? அதுலேயே நல்ல ரிசல்ட் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம நேம் ஈஸியாக புரியுற மாதிரி கொடுத்துருக்கனால ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றையும். அண்ட் தென் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து டிஃப்யூஸ் மட்டும்தான் ஆர்ஜிபின்னு கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? நியூ கொடுத்து ஆர்ஜிபின்னு கொடுத்துருந்தோம் இமேஜ் டெக்ஸ்சரில். ஸோ அதில் வந்து கொடுத்துக்கோங்க, நான் கொடுக்க மறந்துருப்பேன். ஸோ அதனால இப்பயே சொல்கிறேன், அந்த மாதிரி இமேஜ் டெக்ஸ்சர்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டிஃப்யூஸுக்கு ஆர்ஜிபி பார்த்தீங்களா, கலர் ஸ்பேஸில் ஆர்ஜிபின்னு இருக்கும். ஸோ அதனால மற்ற எல்லாத்துக்கும் நான் கடைசியாக தான் கொடுப்பேன். ஸோ ஓகேங்களா? ஏன்னா எனக்கு கடைசியாக தான் ஞாபகம் வந்துச்சு, நான் வாய்ஸ் ரெக்கார்ட் கடைசியாக தான் பண்ணேன். ஸோ அதனால நான் இப்பயே சொல்லிடுறேன், ஏன்னா நான் வந்து அடுத்த வீடியோஸ் கொஞ்சம் ஸ்பீடாக போகும். எனக்கு ஆப்ஜெக்ட்லாம் ஒவ்வொன்று பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம் ஆகும். நீங்கள் வேணால் பாஸ் பண்ணிட்டு டக்குன்னு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த வீடியோ 1 மணி நேரம் தான். இந்த வீடியோ சொல்ல பண்ணாலே இது 1 மணி நேரம் வீடியோ, ஆனால் நான் வந்து இதை ஷார்ட் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஓகேங்களா? ஸோ சாம்பிள்ஸ் கம்மியாக வச்சுக்கோங்க, ஏன்னா சாம்பிள்ஸ் கம்மியாக இருக்கிறது மூலயமா நமக்கு சீக்கிரமாக பேக் ஆகும். ஒரு வேளை நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளர்ராக இருக்கிறதுனால குவாலிட்டி கம்மியாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு 15 வச்சு ஸ்டார்டிங்கில் சாம்பிள்ஸ் நான் 10 வச்சுக்கோங்கன்னு இருப்பேன். அதில் நீங்கள் வந்து 15 வச்சு பாருங்கள், குவாலிட்டி கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 15 வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி மற்ற 3த்துக்கும் ஆர்ஜிபிக்கு பதிலாக 4 கலர் வச்சுக்கோங்க. மற்ற இதெல்லாம் நான் வேகமாக ஓட்டிடுறேன். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் அடுத்த இதெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணிடுறேன். ஓகேங்களா?
ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் நம்ம வந்து வெறும் அயான் டெக்ஸ்சரை பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கோம். பட் பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி வுட்டை எப்படி பேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். டாட்டா பபாய். முக்கியமானது என்னன்னா, எல்லாருக்கும் சொல்கிறேன், Ctrl S கொடுத்துக்கோங்க. ஏன்னா அது மூலயமா நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கலாம். டாட்டா பபாய்.